விஜய் எப்படியோ அந்த ஆடியோவ டெலீட் பண்ணாம வச்சிருந்ததுனால பிரச்சனையே இல்ல. இப்போ மல்லிய ஈஸியா வந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஏற்கனவே வந்து இந்த அ தீபிகா இருந்துட்டு, எப்படா மல்லி சிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறியோட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப மட்டும் அவங்க நெனச்ச மாதிரி 10 நாள் நம்ம மல்லிய அவங்களோட கஸ்டடிக்கு கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா மல்லிய என்ன பண்ணியிருப்பாங்க, ஏது பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் யாருக்குமே தெரியாம இருந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாம தீபன்லாம் வந்து மல்லி எப்புட்றா வெளிய கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு இருந்தாரு. ஆனா கடைசியில விஜய் இருந்துட்டு இந்த மாதிரி அந்த ஆடியோ வந்து நான் இன்னும் டெலீட் பண்ணல. என்கிட்ட தான் இருக்கு. இந்த ஆடியோவ மட்டும் காட்டுனேன் அப்படின்னா, அவ்வளோதான் உன்னோட கதையே கந்தலாயிடும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, கடைசியில இந்த தீபிகாவ வந்து மிரட்டி எப்படியோ ஒரு வழியா இந்த ஒரு கேஸ்ல இருந்து இப்போதைக்கு அதாவது நம்ம மல்லிய வந்து தற்காலிகமா வந்து காப்பாத்தி வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் இது மட்டுமா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. அதுவும் இல்லாம விஜயும் மல்லியும் இருந்துட்டு அடுத்ததா நேரா வந்து கதிரேசனோட வீட்டுக்கு போறாங்க. உண்மையிலேயே கதிரேசன் இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்க்கவே இல்ல. ஏற்கனவே வந்து கதிரேசன் ரொம்ப பயந்துட்டு இருக்காரு. அதுவும் இல்லாம மல்லி மேல இந்த கேஸ திருப்பி விடலாம் அப்படின்றதுக்காக, அவ்ளோ பெரிய ஏற்பாடுகள வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதாவது இந்த தீபிகாவுக்கும் உண்மை தெரியும். இந்த கதிரேசன் வந்து இந்த கொலைக்கு காரணம் கிடையாது. இந்த கதிரேசன் வேணா வந்து அந்த சுடர கொலை பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கலாம். ஆனா இந்த கதிரேசன் ஏற்பாடு பண்ண அந்த ரவுடிகள் வந்து அ அதாவது சுடர வந்து கொலை பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த தீபிகா இருந்துட்டு இந்த கதிரேசன வச்சு காரியத்த சாதிச்சுக்கலான்னு பார்த்தாங்க. ஆனா கடைசியில நம்ம விஜயும் மல்லியும் இருந்துட்டு இந்த கேஸ்ல இந்த தீபிகாவுக்கு ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி வைப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது இந்த கதிரேசனோட ஆள் வந்து அங்க நம்ம மல்லி தான் கொலை பண்ண சொன்னது. மல்லி தான் வந்து இந்த மாரி சுடர கொலை பண்ண சொன்னாங்க. அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொன்னதுக்கு அப்புறமா, அதாவது சாட்சி சொன்னதுக்கு அப்புறமா வந்து மல்லிக்கு நல்லாவே தெளிவா புரிஞ்சு போச்சு. இதுல ஏதோ ஒரு கெட்ட விஷயம் நடந்திருக்கு. ஏன்னா நாங்க தான் அந்த ரவுடிய வந்து பிளான் பண்ணி அவங்க கிட்ட வந்து சிக்க வச்சோம். அப்படி இருக்கும்போது வந்து அவங்க இப்படி பண்றது உண்மையிலேயே சரியில்ல. அவங்க பண்றது ரொம்ப, ரொம்ப மிகப்பெரிய தப்பு. அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி நெறைய விஷயங்கள வந்து சொன்னதுனால, கடைசியில விஜயும் மல்லியும் நேரா போய் கதிரேசன் முன்னாடி நிக்கிறாங்க. கதிரேசனுக்கு வந்து போலீஸ் வந்தாலும் வந்து பக்கு பக்குன்னு இருக்கு. அதே மாரி நம்ம விஜய், மல்லி வந்தாலுமே பக்கு பக்குன்னு இருக்கு. இப்ப என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம, அப்படியே திரு திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்காங்க. இப்ப கடைசியா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து நம்ம விஜய்யும், மல்லியும் கேட்கக்கூடிய கேள்விகள் ஒவ்வொன்னுத்துக்குமே உண்மையிலேயே கதிரேசன் வந்து இவ்ளோ ஷாக் ஆவாரு அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதே மாதிரி இந்த தீபிகாவுக்கும் கதிரேசனுக்கும் என்ன டீல் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து இப்போ வெளிய பட ஆரம்பிச்சிருது. ஏன்னா விஜய் அந்த அளவுக்கு பயங்கரமா பிளான் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அதாவது இந்த மாரி நீங்க ஏற்பாடு பண்ண அந்த ரவுடிகள நாங்க புடிச்சு குடுத்ததுக்கு அப்புறமா, எதுக்காக தீபிகா மேடம் வந்து இப்படி மாத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க? என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? அப்படிங்கிற மாரி வந்து விசாரிக்கிறாங்க. ஆனா கதிரேசன் வந்துட்டு நம்ம மல்லி மேல தான் தப்பு அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்கும்போது, கதிரேசனோட ஃபோனுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. அதாவது இந்த தீபிகாவே வந்து ஃபோன் பண்றாங்க. அதுவும் இல்லாம இந்த கதிரேசன் கேட்கறதுக்கு முன்னாடி, கதிரேசன் அந்த மல்லிய தூக்கி ஜெயில்ல வைக்கலாம் அப்படிங்கிற மாரி பார்த்தா, அதுக்குள்ள வந்து இந்த விஜய் இப்படி பண்ணி கடைசியில மல்லிய காப்பாத்துவான்னு எதிர்பார்க்கவே இல்ல. எந்த ஒரு ஆதாரமும் இல்லாதப்போ உங்களோட ஆட்கள வச்சு அதாவது இந்த கேஸ் எப்படியாச்சு மல்லி பக்கம் திருப்பிடலாம் அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தா, ஆனா அந்த ஒரு விஷயம் நடக்கல. அப்படி இப்படிங்கிற மாரி சொல்லி தீபிகாவே தான் வாயால வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்ட உடனே நம்ம விஜய்க்கும், மல்லிக்கும் பயங்கரமான அதிர்ச்சி. அதுவும் இல்லாம இப்ப என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படின்றது எல்லாமே புரிஞ்சிருக்கும். அதுவும் இல்லாம கதிரேசன உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க செஞ்ச கொலைக்காக மல்லி வந்து அதாவது இந்த கொலைய தண்டனைய வந்து அனுபவிக்கணுமா? அப்படிங்கிற மாரி வந்து கேட்டு, நம்ம விஜய் வந்து இப்போ ரொம்ப கோவமா வந்து பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு தண்டனை கிடைக்க தான் போகுது. இதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இதுக்கு மேல வந்து உங்களால வந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஆனா கதிரேசன் இந்த கொலைய பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கதிரேசனுக்கு இனிமே தான் தெரிய வரப்போகுது. ஏன்னா நம்ம விஜயும், மல்லியும் வந்து இந்த கேஸ அப்படியே விட போறது கிடையாது. ஏன்னா செத்து போனது சுடரா இருந்தாலுமே கூட அடுத்தடுத்த விஷயங்கள்ல உண்மையிலேயே விஜயும், மல்லியும் ரொம்ப கோவமா இருக்காங்க இந்த தீபிகா பண்ண ஒரு விஷயத்தினால. தீபிகா மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தாங்க அப்படின்னா, இந்நேரத்துக்கு இந்த கேஸ் எப்பவோ வந்து முடிச்சு, உண்மையான குற்றவாளி யாரு, அந்த சுடர கொலை பண்ணது யாரு அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. ஆனா இப்போ அவங்க தன்னோட மனசு ஃபுல்லா வந்து மல்லி தான் கொலைகாரி அப்படிங்கிற மாரி வந்து நினைச்சிட்டு இருக்கிறதுனால தான் இவ்ளோ பெரிய விஷயமும் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து
விஜய் இருந்துட்டு இந்த கதிரேசன நல்லா மிரட்டி விட்டு போயிடுறாங்க. ஆனா மிரட்டிட்டு போனதுக்கு அப்புறம் தான் இன்னொரு ஒரு விஷயம் தெரிய வரப்போகுது. அதாவது ஏற்கனவே இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு அந்த பையன போட்டு தள்றதுக்கு ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்கேயும் வந்து பிரச்சனை. ஏன்னா இந்த ரகுவும் அதே மாரி ராஜேஸ்வரியும் சேர்ந்து அந்த சுடர வந்து கொலை பண்ணல. பட் இருந்தாலும் இந்த பையன் வாங்கி குடுத்த கத்தியால தான் அவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படிங்கிறதுனால வேற வழி இல்லாம தான் வந்து ராஜேஸ்வரி அந்த பணத்த வந்து அந்த பையன்கிட்ட குடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு இந்த ரகு கூட சேர்ந்துகிட்டு இப்ப ஏற்கனவே சுடர கொலை பண்றதுக்கு பிளான் பண்ணாங்க. அந்த ஒரு விஷயம் நடக்கல. இப்ப அந்த பையன கொலை பண்ணி அடுத்த ஒரு சம்பவத்த வந்து செய்யறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கடைசியா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய்க்கும், மல்லிக்கும் இந்த ராஜேஸ்வரியும் இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதாவது உண்மையிலேயே கதிரேசன் வந்து கொலை பண்ணல அப்படிங்கிற விஷயம் அங்கேயே தெரிஞ்சிருச்சு. அதாவது இந்த இவங்க தீபிகா வந்து ஃபோன் பண்ணி சொல்லும்போதே, கடைசியில நீங்க நெனைக்கிற மாரி உங்களோட ஆட்கள் வந்து அந்த கொலைய பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தெளிவா வந்து சொல்றாங்க. இத கேட்டதுக்கு அப்புறம் தான் உண்மையிலேயே கதிரேசனுக்கு வந்து மிகப்பெரிய சந்தோஷம் ஆகுது. ஏன்னா, அவங்க இந்த கொலையில சம்மந்தப்படல அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால. அதே மாரி இந்த ராஜேஸ்வரி, ரகு இவங்களும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஒருவேளை இவங்க ஆட்கள் தான் வந்து கொன்றுப்பாங்களோ அப்படிங்கிற மாரி டவுட்டும் விஜய்க்கு இருந்துட்டு இருக்கு. யார் கொன்னாங்க, என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஆனா, இப்போ இந்த கொலை கேஸ்ல உண்மையான குற்றவாளி யாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விஜயும், மல்லியும் நிரூபிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்காங்க. ஏன்னா, இந்த கேஸ ஒழுங்கா நடத்த வேண்டிய தீபிகா மேடம் வந்து இப்போ ஒழுங்கான முறையில இது வந்து விசாரிக்கல. இத பத்தி எதுவுமே வந்து அவங்க கண்டுபிடிக்கல. அப்படி இருக்கும்போது மல்லிய காப்பாத்துறதுக்காக விஜய் அடுத்தடுத்து எந்த ஒரு எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காங்க. இனிமே முழு நேர வேலையே வந்து இதுதான். முதல்ல இந்த கேஸ வந்து முடிக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி உண்மையான குற்றவாளிய அடுத்தடுத்து தேடி போவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.